திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது வேறு மாதிரியாகிவிடும் என்று விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பில் சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் திங்களன்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பங்கேற்ற எஸ்ரா சர்க்குணம் திமுக கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பினார். அடுத்து பேசிய விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது வேறு மாதிரியாகிவிடும் என்று விளக்கம் தந்தார். ஐயா சொன்னபடி இழந்த பழம் காத்துக்கிட்டு சொன்னார்ல, அவரே சொல்லியிருக்காரு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பயும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாருக்கும் அப்புறப்பட்டு வர அரணாகத்தான் இருக்கும். அப்படிதான் இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு வர ஒரே கட்சி ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான் அவரும் சொன்னாரு, இந்த மாதிரி நாங்களும் உங்க கட்சியில வந்திருக்கோம், என்னைக்கு தான் வரப்போறோம், நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரட்டும். அதுவும் இல்லாம இந்த கிறிஸ்துமஸ் விழா அன்னைக்கு அவரே சொல்லியிருக்காரு, உங்க கட்சியில வந்து நாங்களும் எங்களுக்கு சேர்த்திருக்காரு, அது ரொம்ப சந்தோஷம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதுமே அரணாக இருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை சொல்லிக்கொண்டு, ஐயா நீங்க சொன்னபடி கலைஞரை சொல்றீங்கிற எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இழந்த பழம் இழந்த ஒரு பறவை வருது வந்து போகுது, அதனால இழந்த பழங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா நீங்களும் வருத்தப்பட்டு கூடாது, இப்ப இழந்த பழம் பாட்டாது பாடுற நேரமா அது அப்படி பார்த்தா நான் அப்படி திருப்பிடலாம்ல. நான் அதெல்லாம் பேச விரும்பவில்லை. ஏன்னா இது வேற, இது கதையெல்லாம் வேற. சிறுபான்மை மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி ஏமாத்துறவங்க கொள்ள பேர் இருக்காங்க, ஏமாந்திராதீங்கிறது தான் சொல்ல வருகிறேன். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகளை விஜயகாந்த் வழங்கினார்.